வணக்கம், இது ரட்னம் கிச்சன். நான் உங்களுக்கு கரண். இன்றைக்கு ஒரு பீட்ரூட் வரை ஒன்று செய்து காமிக்க போகிறேன். இது எங்களோட தோட்டத்து பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இதை என்ன மெல்லிசா நீளமாக வெட்ட போகிறேன். அதோட ஒரு பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 உள்ளி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு. இப்போ பீட்ரூட்டை சின்ன சின்ன வெட்டி போட்டு காமிக்கிறேன். பிறகு என்னென்று செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த பாருங்க சின்ன வெட்டினதை சேர்த்து வச்சு இந்த மாதிரி பிடிச்சா வெட்டி எடுப்போம். இப்போ சட்டி சூடாயிருச்சு. இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். இது பீட்ரூட் பாருங்க, இப்போ இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதை ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டு எடுத்து விட்டால் காணும். சும்மாவே சாப்பிடலாம். இதுக்கு நான் ஒரு அரை கரண்டி நச்சீரகம், சரியா, நச்சீரகம் போட்டு இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி 3 போடுவோம். இது கொஞ்சம் பாதி வெந்து வரட்டும். ஒரு கரண்டி உப்பு போடுவோம். தேவையான அப்புறம் போடலாம். இப்போ ஒரு கரண்டி போடுவோம். சாதாரணமாக ஒரு கரண்டி காணும். உப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்லை, கூட இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். படிவாக வதங்கி அப்புறம் பீட்ரூட்டை போட்டு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை போடுவோம். பீட்ரூட் நல்லா பொடிச்சு வெட்டி வச்சுருக்கு. நல்லா வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கிளறி போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறி விடுவோம். இதே சும்மாவே சாப்பிடலாம். சாப்பாடோடு தான் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. உடம்புக்கு நல்லது. இப்படி எல்லாம் சேர்ற மாதிரி கலந்து போட்டு, நான் சொல்கிற கரண்டி இந்த சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி சீரகம், மிளகுத்தூள், சின்ன சீரகம், உப்பும் அந்த சின்ன கரண்டியை தான் போட்டேன். பெரிய கரண்டியாக போடுறேன்னு சொன்னால் நான் அதுக்கு தனியாக சொல்லுவேன். பெரிய கரண்டியை இல்லைன்னு சொன்னால் நான் போடுறதெல்லாம் சின்ன கரண்டி தான். இப்போ பாருங்க, 2 நிமிஷம் ஆச்சு. நான் இது பாதி வெந்தாலே அரை அவியல் எடுத்தாலே காணும். ஏன்னு சொன்னால் இது சும்மா பச்சையாக சாப்பிட்றது தானே. கேரட்டும் பீட்ரூட்டும் பச்சையாக சாப்பிட்றது தானே. இப்படி செய்யக்கில் சாப்பிடவும் நல்லா இருக்கும். வேறு என்ன எடுக்க போகிறேன், எடுத்து போட்டு போர்டில் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பீட்ரூட் வர ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. சும்மாவே சாப்பிடலாம், சோறுடையும் சாப்பிடலாம். வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.